கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகியம் மிடில் மார்த் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை அவருடைய சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைய ஒரு புதிய மாதத்துக்குள்ள ஆண்டு நம்மளை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற 6 மாதங்களை நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே கடந்து வந்திருக்கிறோம். புதிய ஆண்டு புதிய மாதத்துல ஆண்டு நமக்கு பெரிய காரியங்கள் ஆண்டு செய்ய போகிறார். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். தேவனுடைய ஊழியத்துல கொடுத்த ஒரு வாக்கு தத்தமுள்ள பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமே. நன்றி அப்பா. பெரிய காரியம் செய்திடுவாரே, மென்மேலும் பலப்படுவாயே, சீக்கிரமாகவே காரியத்தையே நிறைவேற்றி முடிப்பாரே, நீதியோடே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றுவார். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஓஹோ, காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உம்மாய் கொடும் எல்லாம் கொடும், உம்மாய் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் பெரிய காரியம் செய்திடுவாரே, நீலும் பலப்படுவாயே, சீக்கிரமாகவே காரியத்தையே நிறைவேற்றி முடிப்பாரே. சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். உசியா கர்த்தரை தேடின நாட்களில அவருடைய காரியம் வாய்த்தது. அவர் சகலத்தையும் அதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்வார். 6 மாதங்கள் நடத்தினார்கள். இந்த 7வது மாதம் அவரை நடத்துவார். ஒரு குறையில்லாமல் நடத்துவார். நீதியாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. இணையாத காரியத்தை, அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வாரே. அல்லேலூயா. நன்றி அப்பா. உசியா காரியம் வாய்க்க செய்தார். தேவனை தேடின நாளில் எல்லாம் உசியா காரியம் வாய்க்க செய்தார். தேவனை தேடின நாளில் எல்லாம் சகலத்தையும் நேர்த்தியாய் அதின் காலம் செய்வார். சகலத்தையும் நேர்த்தியாய் அதின் காலம் செய்வார். சித்தம் என்றும் கையிலே வாய்க்கும், சித்தம் என்றும் கையிலே வாய்க்கும். உம்மாள் குடும் எல்லாம் குடும், ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாம் அதுவும் உம்மாள் குடும். எல்லாரும் கண்டுபிடி சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாம் அதுவும் உம்மாள் குடும். சொல்லுவோமா? எல்லாம் நீங்க சொன்னா போதுப்பா. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீ சொல்ல ஆகும். நீ கட்டளையிட நிற்கும். எங்க வாழ்க்கையில் நீங்க பெரிய காரியங்களை செய்ய வல்லத, அற்புதமான காரியங்களை செய்ய வல்லத, நீங்கள் அறிவு கெட்டாத காரியங்களை நீங்க செய்ய போறீங்களே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். 7வது மாதத்துலப்பா இந்த பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்ற போறீங்க. பெரிய பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காம இருந்துச்சோ, எந்த காரியம் எல்லாம் தோல்வியா இருந்ததோ, அதையெல்லாம் இந்த 7வது மாதத்துல நீங்க நிறைவேற்றி முடிக்க போறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 7வது மாதாண்டு கிருபையா நம்மளை கொண்டு வந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மளை நல்ல விதமா நடத்திட்டார். பாதுகாப்பா கிருபையா எத்தனையோ ஆபத்துகள், தீமைகள், இயற்கை பேரழிவுகள், நாசமோசங்கள் தேசத்துல பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட காலங்களில ஒரு சின்ன கூட்டமா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில்
சமூகத்தில் நிக்கிற நம்மளை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். இந்த புதிய மாதத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இப்போதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் இந்த பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ஆண்டவர் உங்க கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். அதை நீங்க பார்க்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை, தேவன் உங்களை வாழ்க்கையில செய்ய போறதான அதிசயமான காரியங்களை, தேவன் நடத்துகிற விதத்தை, அவர் செய்கிற காரியத்தை நீங்க உங்க கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் கண்ணால அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும். கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. 7வது மாதம் ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆண்டவர் சவால் விடுறார். நின்று பாரு. உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி பயங்கரமா இருக்குமோ அது போல நான் செய்கிற காரியங்கள் மகிமையா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. இந்த பெரிய காரியம் எப்படி செய்வாராம், யாருக்கு செய்ய போறாரு, எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை சொல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நோக்கி கூப்பிடு. எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலையில காவல் கூடத்திலே அவன் வைக்கும் பொழுது அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வேன். ஒரு மனிதன் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தனக்கு வர்ற ஆபத்துல, தனக்கு வர்ற பிரச்சனைகளில, தனக்கு வர்ற நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அறியாத காரியத்தையும் அவனுக்கு எட்டாத காரியத்தையும் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த எட்டாத காரியம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா நம்ம கை கெட்டுற தூரம் வரைக்கும் அந்த மரத்தினுடைய கனிகளை பறித்து என்ன செய்வோம், நம்ம சாப்பிட்டுருவோம். கொஞ்சம் நல்லா என்ன செய்வோம், உயரமா இருந்தா தவி என்ன செய்வோம், ஏதாவது தூண்டி குக்கியை போட்டோ ஒருவேளை ஏதாவது துரட்டி வைத்து என்ன செஞ்சிருவாங்க, அந்த மேல இருக்கிற அந்த தென்னை மரத்திற்குள்ள காயவோ மாம்பழத்தையோ சப்பாட்டோ கொய்யா பழத்தை என்ன செய்வாங்க, எட்டி துரட்டியை வச்சு என்ன செய்வாங்க, அதை வச்சு என்ன இழுத்து பிடித்து என்ன செஞ்சிருவாங்க, அந்த பழத்தை அவங்க சாப்பிடுவாங்க. சில நேரம் அவங்க சொல்லுவாங்க, அது எனக்கு எட்டல, ரொம்ப உயரமா இருக்குது, எட்டாத உயரத்துல இருக்குது சொல்லுவாங்க, எனக்கு அது எட்டவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எட்டாத. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் படிச்சிருவாங்க, அதை பறிச்சு கையில வச்சுட்டு சாப்பிடும்போது கீழே விழுந்துரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என் கை கெட்டுனது வாய் கெட்டல. அநேக நேரங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் அப்படி எட்டாத ஒரு காரியமா இருக்கும். ஒருவேளை கஷ்டப்பட்டு பறிச்சிருவோம், பறிச்சவங்கள நம்ம சாப்பிட முடியாது, அனுபவிக்க முடியாது, அது ஒரு பெரிய இழப்புல போயிடும். சில நேரங்களை பார்ப்போம், ஆனா அது என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது, அது நமக்கு கைக்கும் கிடைக்காது. மோசே கானானை பார்த்தாரு, ஆனா கானானுக்குள்ள அவரால் என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படி அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு எட்டாத காரியமா சில ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். நம்ம நினைப்போம், இது எப்ப எனக்கு காரியத்தை எட்டும், எப்ப இது என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7வது மாதம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுவாங்க, எனக்கு தகுதியே இல்லை, ஆண்டவர் என்ன தகுதிப்பட, அது எட்டாத காரியம். சொல்லுவாங்க, எந்த விதத்துல ஃபிட் இல்லை, ஆனா ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். ஆமா, அதான் எட்டாத காரியம். அல்லேலூயா. எனக்கு வயது இல்லை, அனுபவம் இல்லை, ஆனா கர்த்தர் என்ன உயர்த்தினார், அதுதான் எட்டாத காரியம். யாராலும் நடக்காத, யாராலும் செய்ய முடியாத, வாய்ப்பே இல்லாத காரியத்தை கூட இந்த 7வது மாதம் கர்த்தர் செய்வார். ஆமே. அடுத்து பாருங்க, நீ அறியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாரா. நீங்க அறியவே மாட்டீங்க, கூப்பிடுற உங்களுக்கு ஆண்டவர் செய்வாருங்க. நீங்க யாரோட கூப்பிடணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, நிச்சயமா நிச்சயமா நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வாரு. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, சோர்ந்து போயிருப்பீங்க, எனக்கு இது கிடைக்கவே இல்லையே, இதால என்னால சுதந்திரிக்கவே முடியலையே, களைப்போடு சோர்ந்து போய் தளர்ந்து போய் நிக்கிறீங்களா?
செய்யலாம். நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்லரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் ஆண்டவருக்கு கூட இருந்து செய்வாருங்க. அல்லேலூயா. எத்தனை பிராமணன் சொல்றீங்க ஆண்டவருக்கு கூட இருந்து அவர் செய்வாரு? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட காரியங்கள்? அதே யோபு 9:10 அதே வசனம் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அது எப்படியா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில உங்களால கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு, ஆராய்ந்து முடியாத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராம். அது பெரிய காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செஞ்சாரு, அதனால என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? நான் மகிழ்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமா அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அது எப்படி? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். அது எப்படி நடக்கும்? வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிப்போம். 4வது வசனமும் 5:6. சங்கீதம் 126 4, 5, 6. கர்த்தாவே, திக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு அவன் கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, உங்க சிறையிருப்பெல்லாம் இன்னைக்கு திருப்ப போறார். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல தோல்வி இருக்குதா, சில தடை இருக்குதா, அதனால நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, தெற்கத்தி வெள்ளங்களினுடைய சிறையிருப்பை நான் திருப்புவது போல ஆண்டவர் சொன்னாரு, உங்க சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் திருப்புவார். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். அநேக நேரம் உங்க வாழ்க்கை கண்ணீரால் நிறைஞ்சிருக்குதா? ஒருவேளை நீங்க அறுவடைக்கு நீங்கள் போகும்பொழுது கண்ணீரோடு போவீங்க, ஆனா திரும்பி வரும்பொழுது கம்பீரமா இருக்க போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை நிச்சயமா இந்த நாளில் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறா. கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஐயா, நான் நிறைய விதைச்சிருக்கிறேயா, பணத்தை விதைச்சிருக்கிறேன், உடல் உழைப்பை விதைச்சிருக்கிறேன், என் தாளத்தை விதைச்சிருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கம்பீரமா இந்த மாதத்தில் அறுவடை செய்து கர்த்தர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைக்கிற பொழுது 100 மடங்கு ஆஸ்வதித்தது போல ஒரு 100 மடங்கான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 3வது நம்ம பார்க்கும் பொழுது யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்க முடியாத, மற்றவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத, கிரகிக்கவே முடியாது. சொல்லுவாங்க, என்னால நம்பவே முடியலையே, ஓ பிள்ளைக்கா வேலை கிடைச்சிருச்சு, என்னால நம்ப முடியலையே, ஓ பிள்ளைக்கா குழந்தை பிறந்திருக்கிறது, என்னால நம்ப முடியும். அநேகர் கிரகிக்கவே முடியாத, அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாண்டு செய்வேன். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாய், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த 7வது மாதம் நீங்கள் கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறேன். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யுங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க போறீங்க? எல்லாரும் அப்படி இருக்க இடங்களை கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்க கணவனை ஒப்பு கொடுங்க, உங்க மனைவியை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவர் உங்க நோக்கி நான் கூப்பிடுறேன், நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்கயா. இந்த 6 மாதங்கள் தோல்வி, அநேக வருடங்களா தோல்வி, இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் அறியாததும் உங்களுக்கு எட்டாத காரியத்தை உங்க வாழ்க்கையில இது நடக்காது நினைச்சீங்க, இது என்ன வாழ்க்கையில கிடைக்காது நினைச்ச காரியத்தை எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தின் வல்லமை, அறியாத காரியம், அப்பா எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது
தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வீராக. கூப்பிடுகிறவனுக்கு நீ பதில் கொடுக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறீங்கப்பா. கண்ணீரோடு விதைத்திருக்கிற ஆண்டவரே சோதரையா, கண்ணீரோடு சுமந்து கொண்டிருக்கிற எங்க ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒரு அர்ப்பம் நடக்கணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யுங்கய்யா. போதும்பா வடித்த கண்ணீர், போதும்பா நிந்த, போதும்பா அந்த சிறையிருப்பு எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவித்து ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்கா சோத்திரம். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்கா சோத்திரம். எங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கிற சத்துருக்களுக்கு மத்தியில் கிரகிக்க முடியாத காரியங்களை, இந்த பூமியில எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள் எங்களை சூழ்ந்து நிற்கிற பொழுது கிரகிக்கவே முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை இந்த மாதம் செய்யுங்க. தடைபட்டு போன காரியம், தவறி போன காரியம், தள்ளி போன எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை இந்த மாதம் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த 7வது மாதம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு சாட்சிகளாய் எழும்பட்டோம், சாட்சிகளாய் எழும்பட்டோம். மனிதன் அடைத்த வழிகள் திறக்கப்படுவதாக, கோணலும் மாறுபான வழிகள் மாறுவதாக. தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கி பெரிய பெரிய காரியங்களை, பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.